வியூசெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிடிஆர் நிர்மல்குமார் இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காருனாக்க, அதிமுகவை அழிச்சிட்டாருங்க, அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டாருங்க. அவரு கட்சியை நடத்துறதை விட அந்த கட்சியை வேற யார் கையாவது விட்டுட்டு போயிடலாம். அவருடைய குடும்ப அரசியலுக்காக, சுயநலத்திற்காக அவர் இந்த கட்சியை பயன்படுத்தி கொண்டார். அவர் குடும்ப அரசியலை உள்ளே புகுத்த பார்க்கிறார் சொல்லிட்டு ஒரு சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தாவேகாவுல மின்சாரத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் இந்த முத்தான கருத்துக்களை பொதுவெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. இவருக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் ஒன்றுதான், அதிமுகவை வேற யாரு கையில கொடுத்திருந்தாலும் சின்ன பின்னமாக்கி இருப்பானுங்க, தூக்கி வித்துட்டு போயிருப்பானுங்க. யாருகிட்ட கொடுக்க சொல்ற? ஓபிஎஸ் கொடுக்க சொல்றியா? சசிகலா கிட்ட கொடுக்க சொல்றியா? யாருகிட்ட கொடுக்க சொல்ற அதிமுகவை? அந்த எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபரால் தான் இன்றைக்கு அதிமுக என்ற கட்சி இருக்கு. கட்சியில் இருக்க ஓடுகாலிகள் ஓடி போயிருக்கலாம். அந்த கட்சி இன்றைக்கு இருக்கிறது என்றால் அது எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபரால. அவருடைய உழைப்பை இந்த தேர்தல்ல யாராலையும் மறுத்து விட முடியாது. எதிரணியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளால் கூட அவருடைய உழைப்பை புறக்கணித்து விட முடியாது. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும், 234 தொகுதிக்கும் பிரச்சாரத்திற்கு போன ஒரே ஒரு தலைவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான். அவருடைய உழைப்பு வீணாகிவிட்டது. எனவே இவர் என்னமோ கட்சியில் கீழே அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்ட மாதிரியும் இந்த மாதிரி இவனுக்கு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை படுதோல்வியை சந்திக்கிறார். அவருடைய சொந்த தொகுதியில தோல்வியை சந்திக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவ்வளவு பெரிய அலையடித்தும் கூட, திமுக தன்னுடைய பணபலம், அதிகார பலம் அத்தனையும் பயன்படுத்தியும் கூட அதற்கு இணையாக போட்டி போட்டு இன்றைக்கு இவரு இத்தனை இடங்களை தக்க வைத்தது என்பது மிகப்பெரிய சாதனை தான். பணத்தாசைக்காக, பதவி ஆசைக்காக சில பேர் போயிருப்பாங்க, புரியுதுங்களா? தூய சக்தி அப்படின்ற பேர்ல நீங்க பண்ற அராஜகத்தை, குதிரை பேர அரசியல தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால அதிமுகவையோ எடப்பாடி பழனிசாமி அவருடைய உழைப்பையோ ஒருபோதும் துளியும் யாராலும் குற்றம் சுமத்தி விட முடியாது. புரியுதுங்களா? அப்ப சிடிஆர் நிர்மல்குமார் இந்த மாதிரி அவதூறு பேசுவதெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்க பேசுறது அவதூறு. நாங்கள் உண்மையை பேசுறா என்ன ஆகும் தெரியுமா? உண்மையை நாங்க பேசட்டுமா? இதே சிடிஆர் நிர்மல்குமார் யாருன்னு நாங்க பேசட்டுமா? எங்க இருந்தாரு சிடிஆர் நிர்மல்குமார்? முதல்ல டிடிவி அண்ணன் கூட இருந்தாரு, அப்புறம் பாஜக போனாரு, அப்புறம் அதிமுக வந்தாரு, அதிமுக பாஜக போனாரு, அப்புறம் டிவிகே கட்சிக்கே போயிட்டாரு. இப்போ இவர் அதிமுகவிலிருந்து எதற்காக விரட்டி விடப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? இத ரீசன் என்னைக்காவது வெளியில பொதுவில் யாராவது சொல்லியிருக்காங்களா? அதிமுகவுடைய ஐடிவிகள் இருந்தபோது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் முறைகேடு செய்திருக்கிறார் இவர் சிடிஆர் நிர்மல்குமார், இப்ப அமைச்சராக இருக்கக்கூடியவர். 2 கோடி ரூபாய் முறைகேடு பண்ணி அதிமுகவில் இருக்க தலைவர், பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட தலைவர்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? கூப்பிட்டு வச்சு, தம்பி மரியாதையா நீயா போயிடு, இல்ல கழுத்து பிடிச்சி நாங்க வெளியே தள்ளிடுவோம் அப்படி சொன்னதன் விளைவாக தான் அப்புறமா அதிமுக ஐடிவில இருந்து வெளியேறுகிறார் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். இவர் பக்கா RSS ஆளு, புரியுதுங்களா? பக்கா RSS ஆளு இந்த சிடிஆர் நிர்மல்குமார். அப்படிப்பட்ட நபர் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அமைச்சரான பிறகு 10 கட்சி மாறி வந்தவர் தான், பல கட்சி அமாவாசை தான் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். இன்றைக்கு அமைச்சரான பிறகு அவருடைய மனைவிக்கு எப்படி, அவருடைய மனைவி இருக்காங்கல்ல, அவருடைய மனைவி எங்க வேலை செய்யறாங்கனாக்க பல்லாவரத்துல இருக்கக்கூடிய மறைமலை அடிகள் மேல்நிலைப்பள்ளி அரசு பள்ளியில பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறார். அவருக்கு திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய லேடி வெலிங்டன் மேல்நிலை பள்ளியில எப்படி டிரான்ஸ்பர் கிடைச்சு அங்க போஸ்டிங் போட்டாங்க. இத பத்தி நாம பேசுவோமா? பேசினா சிடிஆர் நிர்மல்குமாரினுடைய லீலைகள், அதிகார துஷ்பிரயோகங்கள் வெளியே வந்துடும். ஏன்னா எந்த ஒரு இடமாறுதலும் பணி உயர்வும் கூடாதுன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தலையீட்டினால் இந்த ஆசிரியர்கள் பணி நியமனம், அப்புறம் பணி இடமாறுதல், அந்த ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்குது. இந்த ஆண்டுக்கான ப்ரொமோஷன்ஸ், அந்த இடமாறுதல் நிறுத்தி வச்சிருக்கு நீதிமன்றத்தினுடைய தலையீட்டினால். அப்ப நீதிமன்றத்தின் தலையீடு இருக்கும் பொழுது எந்த விதமான ப்ரொமோஷனோ அல்லது இடமாறுதலோ கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பல்லாவரத்தில் வேலை செய்யக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் அவருடைய மனைவிக்கு மட்டும் எப்படி திருவல்லிக்கேணியில லேடி வெலிங்டன் அந்த மேல்நிலை பள்ளியில, பெண்கள் மேல்நிலை பள்ளியில எப்படி டிரான்ஸ்பர் கிடைச்சது? ஏனாக்க அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாருக்கு எங்க தெரியுமா வீடு ஒதுக்கி இருக்காங்க? கிரீன்வேஸ் ரோட்ல வீடு ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா அமைச்சர்கள்ல அங்க வீடு ஒதுக்கி இருக்காங்க. அப்ப அங்க இருந்து பல்லாவரம் வந்துட்டு போவதற்கு நிர்மல்குமார் அவருடைய மனைவிக்கு நேரமாகும், டைம் எடுக்கும், பிள்ளைகளை பார்க்க முடியாது.
வேலை பளு அதிகமா இருக்கும். அதனால இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி திருவல்லிக்கேணியில போஸ்டிங் போட்டாங்க. திருவல்லிக்கேணியில போஸ்டிங் பண்ணா வந்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ நீதிமன்றம் தடை இருக்கும் பொழுது, நீதிமன்றத்தோட தலையீடு இருக்கும் பொழுது உங்க மனைவிக்கு மட்டும் எப்படி இந்த டிரான்ஸ்பர் கிடைச்சது? யாருங்க அந்த டிரான்ஸ்பரை போட்டா? இந்த அதிகார துஷ்பிரயோகத்தை பத்தி நாம பேசுவோமா சிடிஆர் நிர்மல்குமார்? அப்போ நீ அதிமுகவின் மீது குற்றம் சுமத்துவதற்கு முன்னே, எடப்பாடி பழனிசாமி அவரோட குற்றம் சுமத்துவதற்கு முன்னே உங்களுடைய முதுகை திரும்பி பாருங்க. அன்னைக்கு அதிமுக ஐடிவி எடுத்து நீங்க 2 கோடி ரூபாய் திருடிட்டு ஓடும் போது உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்க பேசிருக்க மாட்டீங்க. அப்ப ஒரு கட்சிக்கும் விசுவாசம் இல்லாத நபர் தான் இந்த சிடிஆர் நிர்மல்குமார். திருப்பரங்குன்றத்துல நான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். திருப்பரங்குன்றத்துல 10 நாள் நான் தங்கி இருந்தேன். ஒரு இடத்துல கூட இந்த சிடிஆர் நிர்மல்குமார் பிரச்சாரமே பண்ணல. அப்போ விஜயனுடைய முகத்துக்காக போற போக்குல எல்லாரும் ஓட்ட தூக்கி குத்திட்டு போயிட்டாங்க. அப்போ அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சு வந்தவன் நீ, அதிர்ஷ்டத்துல பிழைத்து வந்தவன் நீ. அந்த திருப்பரங்குன்றத்து தொகுதியிலே நான் உன்னை பார்க்கல. புரியுதா? 10 நாள் இருந்தேன். ஒரே ஒரு கூட தப்பி தவறி சிடிஆர் நிர்மல்குமார நான் பார்க்கல. அப்போ மக்களையே சந்திக்காம எந்த விதமான உழைப்பையும் போடாது அதிர்ஷ்டத்துல குருட்டுத்தனத்துல ஜெயிச்சுட்டு வந்தவங்க நீங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமியை பார்த்தோ அதிமுகவை பார்த்தோ குறை சொல்வதற்கு தூளி கூட அருகதையற்ற நபர். ஒன்னா நம்பர் 420 இந்த சிடிஆர் நிர்மல்குமார். மின்சாரத்துறையில அவ்வளவு முறைகேடுகள் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. சட்டத்துறையில முறைகேடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இனிமேதான் வெளியில வரும். சிடிஆர் உண்மை முகம் இனிமேல் கிழியும். அதிமுக பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? நீங்க பொத்திட்டு உங்க வேலையை பாருங்க. எங்க கட்சி எப்படி வளர்க்கணும்னு அவங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். இத்தனை நாள் எடப்பாடி பழனிசாமி வெளியே வரவே இல்லை. இப்ப நான் புதுசா வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. ஏன் அவர் வெளியே வரணும்? ஏன்னா அவர் கட்சி பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 3 மாவட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு சந்திச்சுட்டு இருக்காரு. முதல்ல கட்சியை வலுப்படுத்தி விட்டு அப்புறம் வெளியே வருவார். இப்ப வெளியில வந்திருக்காரு. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளுக்கு உட்கட்சி பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் மோதல் பிரச்சனை எல்லாத்தையும் சரி கட்டிக்கிட்டு கட்சி நிர்வாகிகளை எந்தெல்லாம் காலியாகுதோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்க தலைவர் மாதிரி 41 பேரை கொண்டுட்டு போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்க கச்சேரி பாட்டுக்கு டான்ஸ் ஆடல. அவர் கட்சியை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். துரோகிகள் ஒவ்வொருவராக வெளியேற அது அதிமுகவுக்கு பிளஸ். வா கட்சி தான் இன்னைக்கு சிக்கி சின்னாபனம் ஆகிட்டு இருக்கு. தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இன்றைக்கு லஞ்சம் ஊழல வெளிப்படையா மாட்டிக்கிட்டான். செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர், தாவேக்காவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் 9.30 லட்சம் ரூபாய், 9,30,000 ரூபாய் ஒரு ரோடு போடுற கான்ட்ராக்டர். அதுக்கு 1,30,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தாதான் நான் அந்த பில்லை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊராட்சி மன்ற தலைவர் வெளிப்படையாக லஞ்சம் வாங்கி வீடியோவில் அப்பட்டமா மாட்டிக்கிட்டார். இன்றைக்கு அவரை நீங்க கட்சியில விட்டு நீக்கி இருக்காங்க. அப்ப தூய சக்தி சொல்லிட்டு இதெல்லாம் என்னயா என்னமோ லஞ்சம்லாம் ஒழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சி தலைவர் பெருசா அப்படியே பீத்திக்கிட்டாரு. 1 ரூபாய் லஞ்சம் எங்கேயும் இல்ல. யாராவது லஞ்சம் கேட்டா எங்க விஜய் அண்ணா இருக்காரு, விஜய் அங்கிள் இருக்கிறாரு, விஜய் மாமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு உங்க விஜய் பேசினார்ல. இன்றைக்கு லஞ்சம் வாங்கினது யாரு? உன் கட்சிக்காரன் ஊராட்சி மன்ற தலைவர். இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? அப்போ உன் கட்சி அங்க நாரிக்கிட்டு இருக்கு, சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ வந்து அதிமுக வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க. கன்னியாகுமரியில லாக்அப் டெத்து 34 வயதுடைய மாற்றுத்திறனாளி சகோதரர், அந்த உடஞ்ச கையே, அவர் வந்து மாற்றுத்திறனாளி சகோதரர், அவருடைய வலது கை ஊனமாக இருக்கிறது. தவறா நினைக்காதீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னு அந்த பத்திரிகையாளர்கள் சொன்னா, அவங்க உறவினர்கள் சொன்னதை நான் சொல்றேன். அவருடைய வலது கை ஊனமாக இருக்கிறது. அந்த கையே 3 இடத்துல எலும்பு உடைச்சிருக்கானுங்க காவல்துறை. இன்றைக்கு அவர் இறந்திருக்கிறார். அந்த இறந்த பிரச்சனை தாண்டல இன்றைக்கு புழல் சிறையில சேலையூரை சார்ந்த, செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூரை சார்ந்த இன்னொரு நபரும் சிறை கைதி உயிரிழந்திருக்கிறார். கஞ்சா வழக்குல உள்ள போனவர் அவரு இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார். அதுவும் லாக்அப் டெத் தான் சொல்றாங்க. முழு விவரம் என்ன வெளியில வரல. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்தாலே அது வரும். அப்ப 48 மணி நேரத்துல 2 சிறைகள்ல 2 கைதிகள் உயிரிழந்திருக்காங்க. லாக்அப் டெத் ஒண்ணு, இன்னொரு லாக்அப் டெத் இன்னும் 2 நாளைக்கெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடும். அப்ப இதை பத்தி பேச வக்கு இருக்கா சிடிஆர் நிர்மல்குமார்? தூக்கிட்டு வந்து அதிமுக பக்கம் உன் கட்சி ஆட்சியாக நாடிக்கிட்டு இருக்கு. உன் கட்சிக்காரன் லஞ்சம் வாங்குறான், பாலியல் புகார். 2 நாளைக்கு முன்னாடி 4 தாவேகா கட்சி, 2 நாள்ல 4 தாவேகா கட்சிக்காரங்க பாலியல் சிண்டல்ல மாட்டிருக்கானுங்க, பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுங்க தாவேகா கட்சிக்காரனுங்க. அப்போ உன் கட்சிக்காரன் லஞ்சம் வாங்குறான், ஊழல் பண்றான். உன் கட்சிக்காரன் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை செலுத்துறான்.
உன் கட்சிக்கு உன் ஆட்சியில இன்றைக்கு லாக்அப் வரணும், 2 லாக்அப் வரணும், 48 மணி நேரத்தில் நடந்திருக்கு. இதை பத்தி எல்லாம் பேச வக்கு இருக்கா உனக்கு? பெரிய டேஷ் மாதிரி பேச வந்துட்ட. அப்ப நாங்களா பேச ஆரம்பிச்சாக்க உன்னுடைய மண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்தி நிறைய டேஷ் போட வேண்டியிருக்கும் சிடிஆர் நிர்மல்குமார். அதனால பொத்திண்டு உங்க வேலை கூந்தலை பாருங்க. எங்க கட்சியை வழக்க எங்களுக்கு தெரியும். இந்த அடுத்தவங்க கட்சியில இருந்து ஆட்டையை போடுற வேலை, இந்த திருடுற வேலை, அதெல்லாம் உங்க பொழப்பு, திருட்டு பயில பாக்குற பொழப்பு. அந்த திருட்டு பைய வேலையை நிறுத்துங்க. அப்படி நிறுத்தலனா கூட எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நீங்க தூக்குற அத்தனை பேருமே ஊழல் பண்ண, ஊழல் கேஸ் இருக்கிற ஓடுகாலிங்க தான். எஸ்பி வேலுமணி கூட இப்ப புது புகார் வருது. தயவு செஞ்சு அவரையும் கூட்டுங்க, கூப்பிட்டு உங்க கட்சியில சேர்த்துக்க. அதிமுக சுத்தமாகட்டும், இந்த ஊழல் பெருச்சாளிகளாம் ஒழிந்து போகட்டும், அதிமுக சுத்தமாகட்டும், புதிய இளரத்தம் வரட்டும். எங்களுக்கு சந்தோஷம் தான். இன்னும் 10 பேரை கூப்பிட்டு வச்சுக்கோ. இன்னும் 10 பேர் எப்படி ராஜினாமா பண்ண போறாதான். அதிமுக தொண்டெல்லாம் தெளிவாயிட்டான். இன்னும் 10 பேர் ராஜினாமா பண்ண போறாயா அப்படின்னு ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. கூப்பிட்டுக்க. எங்க கட்சி எப்படி வளர்த்தெடுக்க தெரியும். இதை விட மோசமான தோல்விகளை எல்லாம் சந்தித்த போதும் மீண்டு எழுந்து வந்திருக்கிறது இந்த அதிமுக என்ற பேர் இயக்கம். புரியுதா? அப்புறம் உங்களை மாதிரி அல்லு சில்லுங்களாலலாம் அசைத்து கூட பார்க்க முடியாது. ஒரே ஒரு உண்மை தொண்டனை கூட உங்களால விலைக்கு வாங்க முடியாது. அதிமுகவில இருந்து ஓடுகாலிகளை பதவிக்காக, பணத்து ஆசைக்காக ஓடி போறோம் எத்தனை பேர்னாலும் நீ வாங்கலாம். ஆனா ஒரே ஒரு அதிமுக தொண்டனை கூட வாங்கிவிட முடியாது. நீங்க பெரிய ஸ்டாரு, பெரிய நடிகர், இவரை வச்சு நீங்க 1 கோடியே 70 லட்சமோ 50 லட்சமோ வாக்குகளை வாங்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஸ்டார் கிடையாது. அவரோட பாட்டு போட்டு டான்ஸ் ஆடக்கூடிய ஆள் கிடையாது. ஒரு சாதாரண ஏழை விவசாயி, கிளைக்கழக செயலாளர் இருந்து ஒரு பொதுச் செயலராக உருவாகி இருக்கிறார். அவர் வாங்கிய வாக்குகள் 1 கோடியே சொச்ச வாக்குகள். புரியுதா? இவர் பின்னாடி எந்த நெட்வொர்க்கும் இல்ல, பெரிய கார்பரேட் மாஃபியாக்கள் இல்ல. எடப்பாடி பழனிசாமியினுடைய பின்னாடி இவர் நடிகர் கிடையாது, பாட்டு பாடக்கூடிய திறமை கிடையாது. ஆனால் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்த நபர் எடப்பாடி பழனிசாமி. இது தமிழ்நாடு மக்களுக்கு தான் பேரிழப்பை தவிர அவருக்கு அதிமுகவுக்கு பேரிழப்பு கிடையாது. அவரை இழந்ததற்கான கூலியை இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தினம்தோறும் மின்வெட்டு. உன் துறை முதல்ல ஒழுங்கா இருக்கா? உன் துறையில மின்வெட்டால தினம்தோறும் மக்கள் வெளியில ரோட்ல வந்து சாலை மறியல் பண்றாங்க. தினந்தோறும் செத்து பிழைக்கிறானுங்க. விவசாயத்துக்கு கரண்ட் இல்ல. அத பேச வக்கு இல்ல, துப்பு இல்ல. அதிமுக பத்தி பேச விட்டாரு இவர். செத்த சாத்துங்க நிர்மல்குமார். உங்க கதையெல்லாம் நாங்க எடுத்தோம் நாரிடும். இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா அதை பற்றிலாம் பேசினாக்க நாகரிகமாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. நீங்க என்ன சில்மிசம் பண்ணி பாஜகவில் இருந்து வந்தீங்கன்னே எங்களுக்கு தெரியும். அதனால எங்களை பேச வைக்காதீங்க. நிறைய விஷயம் பொதுமக்களுக்கு தெரியாது. அதை நாங்க வெளியே எடுத்து சொன்னோம்னா உங்க பேர் நாரிடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது. அதை நம்ம பொதுவெளியில கலக்கக்கூடாது என்ற ஒரே நாகரிகத்திற்காக நாங்கள் அதை இன்று தவிர்த்து போகிறோம். மேலும் மேலும் செய்கின்றீங்களா உங்களுடைய அந்தரங்க தகவல்கள் முதற்கொண்டு நாங்கள் வெளியிட வேண்டி வரும். பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க. நன்றி.